வணக்கம் மேடம். குமுதம் நியூஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கங்க. மேடம், ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. அதுவும் மற்றவரோட உங்கள் குற்றச்சாட்டு வந்து உங்கள் புகாருடைய வீரியம் அதிகமாக இருக்கு. ஓகே. இவ்வளவு நாள் கழிச்சு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன, காரணம் என்ன? இது நான் எந்த நிர்பந்தத்தை சொன்னேன்னா, ஹேமா கமிட்டி வந்தது வந்து தப்பா ரைட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எங்களுக்கு நடந்த தப்புகளை வந்து நாங்களே கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து போலீஸ் எங்க அப்பா கூப்பிட்டனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பட் இங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணுங்க என்ன ஆவாங்க? இதுக்கு பலியா இருப்பாங்க இல்லீங்களா? வேற வழி இல்லாம காசுக்காக பணத்துக்காக நடிக்க வரவங்க என்னங்க செய்வாங்க? நான்லாம் ஏதோ பாஸ்ட் டைமுக்கு நடிக்க வந்தவ. டேடி பேக்ரவுண்ட் இருந்தது. கலைஞரும் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ராஜாத்தி அம்மாவுக்கு ஒரு போன் போட்டாங்க, அப்பா உடனே முடிஞ்சிச்சு வேலை. அதனால எனக்கு நோ ப்ராப்ளம். 27 ஆண்டுகள் அப்படிங்கும்போது ரொம்ப காலம் இடைவெளி இல்லையா? நீங்க என்னன்னா இப்ப ஹேமா கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் கொடுத்தேன். ஏன்னா அந்த காலத்துல ஹேமா கமிட்டின்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. இப்போ இது வந்தது வந்து ஒரு வரப்பிரசாதம் எல்லா லேடிஸ்க்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் இவங்க. முறைப்படி போலீஸ்ல ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல மேடம்? என்ன ரொம்ப ஒரு ஒரு கொடுத்தாச்சு. பொள்ளாச்சியில அந்த டைம்லயே போடுறாங்க. அடுத்த நாள் காலையில உள்ள தெளியாச்சு ஆளுங்க. ஓகே ஓகே. அதுக்கான தண்டனை கிடைச்சதா சம்பந்தப்பட்டவங்களுக்கு? யா நிறைய பேர் விட சொல்லிட்டாங்க. டேடி வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் கேரளா போலீஸ் கொண்டு போனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் உள்ள வச்சு லாக்அப்ல வச்சு அமுச்சு விட்டாங்க. இது வந்து 2007 நடந்ததோ? எக்ஸாக்ட்லி. ஓகே மேடம். மேடம், இப்போ வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி நிறைய இடத்துல இந்த பிரச்சனைகள் வருது. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்துல பெண்கள் நடிகைகள் ஓரளவு பாதுகாப்பா இருக்காங்க? சென்னை, தமிழ்நாடு. எப்படி சொல்லுவீங்க அதை? எனக்கு இங்க தான் வந்து கம்ஃபர்ட்டா இருக்குங்க. ஏன்னா இங்க வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை இது வரைக்கும். ஓகே. நான் இன்னைக்கு காலைல கூட கிண்டல் பண்ண ஒருத்தர் தமிழ்நாட்டு ஆம்பளைங்களுக்கு நான் பிடிக்கல, நான் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. கேரளா தான் எனக்கு மெஜாரிட்டி அதிகமா இதா இருக்கு. கேரளா ரொம்ப ஓவருங்க. யாரு என்ன பேசுறதுன்னு கூட கிடையாது. ஓகே ஓகே. சும்மா யாரு வேணா யார வேணா கூப்பிடலான்ற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. இது வந்து சின்ன நடிகர், பெரிய நடிகர், பெரிய டைரக்டர் எல்லா தரப்பும் இந்த புகார் இருக்கு. மெஜாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா புதுசா வர ப்ரொடியூசர்ஸ் தான். ஓஹோ. இந்த துபாயில இருந்து வராங்களே பசங்க. ஆமா. அவங்க எல்லாம் 27 வயசு பசங்க. அம்மா அப்பா கிட்ட காசு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம படம் எடுக்கிறோம்னு வர்றது. அந்த படம் ரிலீஸ் கூட ஆறுது இல்ல. சும்மா கொண்டு போய் நம்மளுக்கு தள்ளி எடுத்து கேரளால சும்மா வந்து கதவை தட்டுறது, வரீங்களான்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி ரொம்ப பெரிய தலைவலி. இந்த பிரச்சனை தவிர வேற ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா மேடம் பிரச்சனைகள்? இந்த மாதிரி பாலியல் புகார் தொந்தரவுலாம்? அதுதான் சொன்னேன். கேலிக்கட்ல 3 பேர். இது எப்பவும் நான் சொல்லிட்டேன் இந்தியா விஷயம்ல. அது இப்போ ரீசெண்டா நடந்தது. ஒரு அம்மா ரோலுக்காக கூட்டு போனாங்க. 3 பேர் யங்ஸ்டர்ஸ். இங்க வந்து காலில் வந்து சிலுவைலாம் வாங்கிக்கிட்டாங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு அக்கா அக்கிக்காலாம் கூப்பிட்டு சேச்சி எல்லாம் சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அங்க போய் 3 பேர் வந்து 3 பேர்ல ஒருத்தரோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இந்த படம் நீங்க தொடர முடியும். இது கெட் அவுட்ன்ட்டாங்க. கெட் அவுட் கெட் லாஸ். எந்த ஆண்டு நடந்தது இது? இப்போ கொரோனா வைரஸ்க்கு ஜஸ்ட் முன்னாடி. ஓகே மேடம். மேடம், இந்த விஷயத்துல தென்னிந்திய நடிகர் சங்க செயல்பாடு, அம்மா செயல்பாடு, தெலுங்கு நடிகர் சங்க செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? புகார் கொடுத்தா ஏத்துக்கிட்டாங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. ஓகே. உண்மையில ஏன்னா வந்து விஷால் வந்து டு த ஹார்ட் விஷால் அண்ட் கார்த்திக் எடுத்து செய்யறாங்க ஒரு ரிப்போர்ட் நான் பாத்துட்டேன். ஆமா. அதே மாதிரி மோகன்லால் சாரோட 2 படம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்காரு. ரொம்ப அஃபெக்ஷனேட் பர்சன். அங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் நினைக்காதவங்களை பத்தி எல்லாம் குற்றச்சாட்டு வந்திருக்கு கேரளால. ஃபார் எக்ஸாம்பிள் எடவேல பாபு, ரியாஸ் கான், அதுக்கப்புறம் சித்திக் சார், இவங்க எல்லாரோடய நான் நடிச்சவ தான். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ரொம்ப டீசெண்டா இருந்திருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாம். ஓகே. இந்த பிரச்சனை இன்னும் தொடரும் நினைக்கிறீங்களா? இது எப்படி மேடம்? ஒவ்வொருத்தரா இப்பதான் வெளியில மனம் திறந்து இல்லைன்னா ஒரு தைரியமா சொல்ல வராங்க. இது இன்னும் பெருசாகுமா? இந்த பிரச்சனை வந்து இதோட நிக்கணும்னு தான் நாங்களாம் சொல்றோம். அட்லீஸ்ட் இப்ப வர ஜெனரேஷனாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டும் சார். ஒவ்வொரு பொண்ணும் எவ்வளவு கனவோட நான் அழகா இருக்கேன், நான் நடிகை ஆயிடுவேன்னு வராங்க. நீ படுத்தாதான் உனக்கு சான்ஸ்னா எப்படிங்க? ரொம்ப தவறானதுதான். எனக்கு வந்து எங்க அப்பா இருந்துட்டாரு. சோ 58 படம் நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன். எங்க அப்பா பாதுகாப்புல நான் போயிட்டு வந்தாச்சு. நான் வந்து டோட்டலா 27 வயசுல எங்க அப்பா இறந்து போனார். அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ஃபேசிங் த ப்ராப்ளம். ஓகே ஓகே. மேடம், இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது ஒரு புதுசா ஒரு சினிமாவுக்கு வரவங்களுக்கு இல்ல அத நம்ம பெருசாகணும்னு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பயம் வராதா? ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே இப்படிதானா இல்ல குறிப்பிட்ட ஒரு சதவீதம் தான் இப்படி இருக்கா? நான் தான் சொன்னேன் 58 படம் மெயின் ஹீரோயினா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப கேரக்டர் ஆர்டிஸ்டா எல்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட் 150 படம் ஆச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வரல? வந்தது இந்த ஒரு படத்துல தான் வந்துச்சு. இது நம்ம அது எப்ப வந்துச்சுமா காலம் மாறி போச்சுன்னு தமிழ் படம்ல, அது ரீமேக் கேரளா.
ஓகே. கேன் இமேஜின் இந்த ஒரே ஒரு படத்துல தான் ஃபேஸ் ப்ராப்ளம் தவிர வேற எதுவும் இல்ல. முன்னாடி அந்த ப்ரொடியூசர் கேட்டு இருந்தாருன்னா நீங்க வரீங்களா இல்லையான்னு கேட்டா நோன்னு வந்திருப்பேன் நான் வெளியில. அந்த தைரியம் இந்த பொண்ணுங்களுக்கு வரணும். ஓகே ஓகே. பொண்ணுங்க வந்து டபுள் வெர்ஷனா இருக்காங்க. நடிச்சு இந்த படம் ஓடிடுச்சுன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வேற. ஓகே. ஜஸ்ட் ஒரு வாட்டி தானே, ஒரு வாட்டினா அது 100 வாட்டி ஆயிடும் அந்த தப்பு. நீங்க சொல்றத பார்த்தா இந்த விஷயத்துல ஆண்களையும் நடிகர்களை மாத்திரம் குறை சொல்லாம பெண்களையும் குறை சொல்லலாமா? அவங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக ஒரு நிர்பந்தம் இல்லைன்னா ரெண்டு கையும் தட்டினா தாங்க சத்தம் வரும். இப்ப எனக்கு ஏன் வரல பிரச்சனை? திஸ் இஸ் 1 in a million இந்த மாதிரி நடந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா. இது வந்து எப்படின்னா இவங்களே சில நேரத்தில் தலையாட்டிட்டு போயிடுறாங்க. ஓகே. ஒரு தடவை தானே ஒரே படம் பண்ணிட்டா ஓகே. அந்த படம் ஹிட் ஆகுமா ஃபிளாப் ஆகுமான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு குருட்டு இதுல இந்த மாதிரி பண்ணா முன்னுக்கு வந்துருவோம்னு நினைக்கிறாங்க. பட் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னுக்கு வராதவங்க தான் மெஜாரிட்டி. ஓகே. இப்போ யாராவது ஒருத்தர் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இல்லைன்னா இன்னொரு ஆள் தட்டி பறிச்சுட்டாங்கன்னு அந்த காழ்ப்புணர்ச்சி தனிப்பட்ட வகையிலும் இந்த மாதிரி புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது வந்து கரெக்டா வெரிஃபை பண்ணிட்டு புகாரை ஏத்துக்கணுங்க. வெரிஃபை பண்ணாம ஏத்துக்க கூடாது புகார். they should have a proper witness and evidence. இப்போ ஹரிஹரன் சாரை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அவரு பேரை மட்டும் நான் சொல்ல காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா என் கூட வந்தவருக்கும் படத்துல சான்ஸ் இல்லாம பண்ணிட்டேன். அந்த விஷ்ணு. ஓகே. அதனால அந்த அண்ணா தான் என்ன கூட்டிட்டு போனாரு. ஏதோ ஹீரோயின் சான்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனாரு. என்கிட்ட டீசெண்டா தான் பேசினாரு. காஃபி எல்லாம் கொடுத்தாரு, நல்லபடியா பேசினாரு. போயிட்டு வாமா நான் வில் மீட் இந்த லொகேஷன்லாம் சொன்னாரு. அப்புறம் அமௌண்ட் நான் அப்புறம் பேசுறேன் உங்க கிட்டனாரு. சரி நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் விஷ்ணு அண்ணா கிட்ட பேசிருக்காரு. அந்த பொண்ணை வர சொல்லு அது இதுன்னு. இல்லங்க என்னால சொல்ல முடியாது, அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாதுன்ட்டார். இவர் அந்த மாதிரி சொன்னா இவரையும் கட் பண்ணி தூக்கிட்டாரு படத்துல இருந்து. இது என்னங்க நியாயம்? அவரோட கடைசியா 2 மேடம். இப்போ நீங்க இந்த புகார் சொன்ன பிறகு சம்பந்தப்பட்டவங்க இல்ல அவங்க தரப்பு நேரடியா மறைமுகமா அவங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? ஏதாவது காம்ப்ரமைஸ் ஏதாவது கூட்டாங்களா? இல்ல, ஏன்னா இந்த சண்முகன்ற மேனேஜரே செத்து போயிட்டாரு இப்போ. ஓகே. அவரே உயிரோட இல்ல ஆக்சுவலா. அவங்க வந்து அதான் சொன்னவங்க கல்ஃப்ல இருந்து வந்த ஒரு செட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். அவங்க இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னு கூட தெரியாது நமக்கு. இந்த மாதிரி ஆளுங்க தான் பிரச்சனை பண்றது. இன்ஃபேக்ட் டாப் மோஸ்ட் பீப்புள் தே ஆர் நாட் கிரியேட்டிங் எனி ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு பாரதன் சார், சிபி மலையில தமிழ்ல வந்து ஆர் சுந்தரராஜன் சார், ராதா பாரதி, யாருவிந்திரா சார், இவங்க எல்லாரோடையும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். தேர் வாஸ் நோ ப்ராப்ளம் வித் தீஸ் பீப்புள். இந்த புதுசா வரவங்க தான் பேன் சினிமா நடிகையை பார்த்தோன்னே ஏதாவது செய்யணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே மேடம். கடைசியா மேடம், இந்த போக்சோ வழக்கு, இந்த வேற மாதிரி கற்பழிப்பு வழக்கு இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் ஆகுதுன்னா அதுக்கு வந்து கொஞ்ச நாள்ல ஒரு சட்ட ரீதியா தீர்வு இருக்கு. அவங்க வந்து ஜெயிலுக்கு போறாங்க இல்ல வேற பிரச்சனை இது இருக்கு. ஆனா இது வரைக்கும் இந்த மீ டூ வந்து நிறைய வந்து தமிழ் சினிமால கூட ஒருத்தர் கூட தண்டிக்கப்படவே இல்லையே. அதே மாதிரி இதுவும் கேரளா இண்டஸ்ட்ரி இப்படி சொல்லப்படுவதும் அப்படியே ஒரு மீடியா பரபரப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஹேமா இன்ஃபேக்ட் ஹேமா கமிட்டி தமிழ்நாட்டு ஆர்டிஸ்டும் போய் அங்க கொடுத்துட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படியா மேடம்? யார் தமிழ்ல யார் கொடுத்துருக்காங்க? எனக்கு நான் கேள்விப்பட்ட பேர்களை சொல்ல விருப்பப்படல. அது வெளியில வந்துடும் கூடிய சீக்கிரம். இவங்களே ஹேமா கமிட்டி தேடி போறாங்க. மலையாளம் ஆர்டிஸ்டா அவங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப தமிழ்நாட்டு ஆர்டிஸ்டே அங்க போய் கமிட்டி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அவனா சட்ட ரீதியா தீர்வு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா இருக்குங்க, இந்த தடவை இருக்கும். ஓகே. என்ன மாதிரியான தீர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து ஆதாரங்கள் நிறைய விசாரணை இது நிறைய இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லைன்னா ஒரு தண்டனை என்ன தெரியுமா? இப்போ எல்லாத்த விட பப்ளிக்ல மாற்றி இன்சல்ட் ஆறாங்களே அதுதான் இருக்கிறதுல பெரிய தண்டனை. ஓகே ஓகே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களோட இமேஜ் தண்டனை கொடுத்து அவங்க இமேஜ் எல்லாமே காலி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சினிமா பார்க்க வரவங்களும் இந்த மாதிரி ஆள்னா யார் படம் பார்ப்பாங்க? கண்டிப்பா இல்லீங்களா? எல்லாருமே என்னுடைய தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பீப்புள் போய் மாட்டினாங்கனாக்கா அவங்க கண்டிப்பா அந்த இமேஜ் போயிடும் அவங்களுக்கு. அதுவே அதை விட பெரிய தண்டனை எதுவும் இருக்க முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. இப்போ விசாரணைக்கு உங்களை கூப்பிட்டுருந்தாங்கன்னா நீங்க ஆஜராக போவீங்களா? திருவனந்தபுரத்துக்கோ இதுக்கோ அந்த கமிட்டிலயோ இல்ல போலீஸ்லயோ உங்களை அழைத்தாங்க? இல்ல, நான் வந்து இப்போ இனிமே எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா நான் ஹேமா கமிட்டி கண்டிப்பா போவேன். கண்டிப்பா நான் விசாரணைக்கு போவேன், போலீஸ்க்கு போவேன். ஓகே. ரொம்ப நன்றி மேடம். இதுவரை உங்க தகவல் அறிவா பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூங்க. தேங்க்யூ.